தேனீ வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒண்ணு வந்து உங்க மனதில எப்போ தோன்றுனுச்சு? அதற்கான முயற்சிகள் யார் மூலியமா உங்களுக்கு வந்தது? நீங்க எப்படி அத கையாண்டு வெற்றிகரமா செயல்படுத்திட்டு வரீங்க? இயற்கை விவசாயம் தான் என்னோட பேஸ். இயற்கை விவசாயத்தில் எப்படின்னா, ஹைபிரிட் விவசாயிக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, வயல்ல எவ்வளவு லாபம் எடுக்க முடியுமோ, அத வரப்பிலிருந்து எடுக்க முடியும். இதுதான் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வரப்புகள் பெருசா இருக்கணும். வரப்புகள் பெருசா இருந்தா என்ன பண்ணலாம்? நம்ம தாத்தாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வரப்புல விவசாயம் பண்ணுவாங்க. வரப்புல துவரை போட்டாங்க. வரப்புல உளுந்து போடுவாங்க. இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துல ரொம்ப முக்கியம் வரப்பு விவசாயம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ வரப்பு விவசாயம் நீங்க பண்ணுனீங்கன்னா, அதுல இப்போ ஒரு துவரையே போடுறோம்னு வச்சுக்கங்க. அது காய் காய்க்கணும். அது அதிக மகசூல் தரணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஒரு தேன் பெட்டி வைக்கலாம். ஒரு தேன் பெட்டி வைக்கிறதன் மூலமா அது மகசூலையும் கூட்டும், நம்மளுக்கு தேனையும் தரும். விவசாயம் நல்லபடியா நடக்கும். விவசாயத்தோடு தொடர்புடையது தான் தேன். தேன் தனி, விவசாயம் தனி கிடையாது. நீங்க ஒரு உளுந்தோ, ஒரு பயிரோ, எதுவோ, ஒரு பூக்களோ எது வைக்கும் பொழுதும் ஒரு தேன் பெட்டி வச்சா அவங்க அந்த விளைச்சலை பார்த்துப்பாங்க. நம்ம போய் எந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கணுன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. நான் இயற்கை விவசாயியா இருக்க போய் தான் சரி தேன் பெட்டி மூலமா இந்த மகசூலை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணும்பொழுது, தேன் பெட்டி வச்சு தேனீ வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ தோன்றுனுச்சுங்க? எதெல்லாம் ரசாயன உரங்கள் இல்லாமல் நம்ம விளைச்சலை தரக்கூடியதுன்ற தேடல் ஆரம்பிச்சிடும். அந்த தேடலோட வழி தான் தேன்பெட்டி மூலயமா நான் அதை கற்றுக்கிட்டேன் சார். ஏதாவது பயிற்சிக்கு போனீங்க? பயிற்சிக்கு போனேன். கேவிகே நீடாமங்கலத்தில் நான் வந்து 1 மாத பயிற்சி கிரேட் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 100 பெட்டிகளுக்கு மேலே நான் தேன் பெட்டிகள் வைத்து பார்த்துட்ருக்கேன் சார். முதல்ல நீங்கள் எத்தனை தேனீ பெட்டி வச்சு அதில் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிங்க? படிப்படியாக அதை எப்படி உயர்த்துனீங்க? இப்போ தான் நான் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கோர்ஸே முடித்தேன். எடுத்த உடனே வச்சுட்டேன் 100 பெட்டி. எப்படி எனக்கு சில காலேஜஸ், ஸ்கூல்ஸ் தேன் பெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல வைக்க முடியாது. எங்கெல்லாம் சோர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வைக்கலாம். அப்போ இது பரவலாகவே தேன் பூச்சிகளோட முக்கியத்துவம் எல்லாருக்குமே புரியும். அப்போ காலேஜில் என்னால் அணுக முடிஞ்சது ஈஸியாக. ஒரு காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் நான் கேட்டு எடுத்தோடனே ஏன் ஒரு பெருசாகவே ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லி எனக்கு இதில் நம்பிக்கை அதிகமாக இருந்ததுனால என்னால் முடியும் அப்படின்றதுனால நான் 100 பாக்ஸ் மேலே வச்சுட்டேன். மகிழ்ச்சிங்க. இப்போ தேன் பூச்சி வளர்க்குறது அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் எடுத்தோடனே பெருசாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அது வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து ரொம்ப தெரியப்படுத்துது. எந்தெந்த இடங்களில் தேனீ வளர்ப்பதற்கான சூழல் இருக்குது? மரப்பூக்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் கட்டாயமாக வைக்கலாம். எந்தெந்த பூக்கள்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மாந்தோப்பு, சப்போட்டா. இப்போ காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நேச்சருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நான் வச்சுருக்க காலேஜில் பின்னாடி மிகப்பெரிய 1 ஏக்கர் மாந்தோப்பு அண்ட் சப்போட்டா தோப்புகள் இருக்குது. அதனில் பல வகையான பூக்கள் தரக்கூடிய மர வகைகள் இருக்கிறதுனால ஈஸியாக நான் கொண்டு வச்ச ஒரு 1 மந்த்லேயே எல்லாத்துலேயுமே தேன் நிரம்ப ஆரம்பிச்சிடுச்சு. சரிங்க. தேனீ பெட்டியுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? அதில் என்னென்ன அறைகள்லாம் இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் தனியாக வாங்கி செய்கிறீங்களா? இல்லை நீங்களே அதை தயார்படுத்திக்கிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பயிற்சிக்கு போன இடத்துல என்னோட பயிற்சியாளர்கள் வந்திருந்ததுல மிக முக்கியமாக ஒருத்தவங்க 10 வருஷமாக தேன் வளர்ப்பு வச்சு சக்ஸஸ் ஆனவங்க வந்திருந்தாங்க. அவங்க பெட்டிகள் சேல்ஸ் பண்ணாங்க. அவங்க கிட்டே இருந்து நானும் என் கணவரும் போய் பெட்டிகள் வாங்கி அதுலேருந்து நாங்கள் வைக்க ஆரம்பித்தோம். அவங்கள்ட்ட இருந்து தான் வாங்கிக்கிட்டோம். இப்போ அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இப்போ இருக்கீங்க? அவங்கள்ட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். 10 வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால அதனால அவங்கக்கிட்ட நாங்கள் சில டவுட் என்ன இதெல்லாம் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பயிற்சியில் எல்லாமே முழுமையாக எனக்கு பயிற்சி கொடுத்ததுனால எங்களுக்கு அது ஈஸியாக இருந்தது. சரிங்க. இப்போ தேனீ பெட்டி வாங்கியிருக்கீங்க. அதில் உள்ள என்னென்ன எப்படி இருக்கும்? அது அமைப்பு எப்படி இருக்கும்? அதை பற்றி சொல்லுங்களேன். 2 அறை இருந்திருக்கும். கீழ் அறை வந்து ப்ரூட் சேம்பர்னு சொல்லுவாங்க. அதனுடைய தேனீ குடும்பங்கள் லாவா, பியூப்பா, அந்த கூட்டுப்புழுவாக மாறுறது, அதுலேருந்து அந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அவங்களுக்கான உணவு கீழ்பெட்டிகளில் 6 சட்டங்கள் வைத்து சேகரிக்கப்படும். அதற்கு மேல் 5 சட்டம் பொருத்திய தேனறை இருக்கும். அதில் தேன் சேகரிக்கப்படும். அந்த தேனை தான் நம்ம பயன்படுத்தணும். கீழே உள்ள ப்ரூட் சாம்பரில் உள்ள பக்கம் நம்ம போகக்கூடாது. ஆனால் அடிக்கடி சோதனைகள் செஞ்சுக்கணும். ராணி தேனீகள் இருக்கா, வேலைகள் சரியாக நடைபெறுதா, சரியான சதுரங்களில் முட்டையிலேருந்து புழுவாகுதா, அப்புறம் கூட்டுப்புழுவாகுதா, கூட்டுப்புழுலேருந்து புழுவாகுதா, அது எல்லாமே நம்ம சரி பார்த்துக்கணும். குயின்சல் அதிகப்படியாக கட்டுதாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்க. ராணி தேனீ இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி அதை அடையாளப்படுத்துறீங்க? சரியா தேன் பூச்சிகள் பெருகி சரியான வேலைகள் நடந்திருக்கும். நம்மளுக்கு பெட்டியை பார்த்தாலே பூச்சிகள் நிரம்பி இருக்கும். மகரந்தத்தையும் போலனையும் பூச்சிகள் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும் ஈவினிங். ஆனால் இந்த சுழற்சி முறை பார்த்தாலே தெரியும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். அங்கே அந்த கமெண்ட் கொடுக்க ஒரு குயின்சல் அங்கே இருக்கு. இதை நம்ம தேடி கண்டுபிடிக்காமலே தெரிஞ்சுக்கிறது. மற்றபடி சட்டத்தை இரு கைகளாலும் தூக்கி பார்த்தும் அடையாளப்படுத்திக்க முடியும். ஏன்னா தேன் பூச்சி மற்ற பனித்தேனிகளை விட கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்கும். கொஞ்சம் பெரியதாக இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக அடையாளம் காண முடியும். தேனீ அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு கூட்டமைப்பு, குடும்ப அமைப்பை கொண்டதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ராணி தேனியுடைய வேலைகள் என்ன? அவங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கிற தேனீக்களுடைய வேலைகள் என்ன? அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன். ராணி தேனியோட வேலை முட்டையிடுறது, கமெண்ட் கொடுக்கறது.
அதோட மிக முக்கியமான வேலை கமெண்ட் தான். எங்கே என்ன பண்ணணும் என்ன போகணும், பனித்தேனிகளை கமெண்ட் பண்ணி சரியாக வச்சுக்கிறது. சில தேனி கூட்டங்களை வேலைக்கு அனுப்புறது, சில தேனிகளை ஷவுட் பீக்கு கொஞ்சம், அதே மாதிரி தற்பாதுகாப்புக்காக கொட்டுற விதமான தேனிகளுக்கு அது மாதிரி கமெண்ட் கொடுக்கறது, முட்டையிடுறது ரொம்ப முக்கியமான வேலை தேனீக்களோட வேலை. அது மூலயமா தான் பூச்சிகள் அதிகரிக்கிறது. வரையறுக்கப்பட்ட மிக சரியான சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த தேனீகள்லாம் வந்து அதோடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். சரி, இப்போ வந்து நீங்கள் பயன்படுத்துகிற தேனி பெட்டியில் எந்த வகையான தேனீக்களை வச்சுருக்கீங்க? வகை என்ன? நம்மளோடது ஏபி சரானா இண்டிகான்ற நம்ம இந்திய தேனி தான் நான் வச்சுருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இருட்டில் வாழக்கூடியது. தேனீக்களில் நிறைய வகை இருக்குது. மலைத்தேனி இருக்குது, கொசுத்தேனி இருக்குது, இந்திய தேனிகள் இருக்குது, இத்தாலியன் வகை தேனிகள் இருக்குது. நம்ம சூழலுக்கு வளரக்கூடியது நம்ம நாட்டோட தேனி இந்திய தேனி தான். இந்திய தேனிகளை தான் நான் வளர்த்துட்ருக்கேன். அவங்க இருட்டில் வாழக்கூடியது, இருட்டை விரும்பக்கூடியது. அதோடைய சிறப்பு அம்சம்னு ஏதாவது இருக்கா? இந்திய தேனீக்களில் மற்ற தேனீக்களை விட இந்த தேனீகளுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று இருக்கா? இத்தாலியன் தேனிகளுக்கு அதிகப்படியான தேன் வரத்து இருக்கும். அவங்க மலர் சாகுபடி உள்ள இடங்களில் வைக்கிறதுனால இத்தாலியன் தேனியை விட தேன் குறைவாக தான் இருக்கும். ஆனால் ஓரளவு பார்க்குறப்ப நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான தேனீகள்னாலே சிறப்பு தான் அதில். சரிங்க. இப்போ தேனி வளர்ப்பு நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம வந்து மலர் சாகுபடி வேணுங்கிறீங்க, ஒரு தென்னை மரம் சூழ்ந்த இடம் வேணுங்கிறீங்க, மாமரம் சூழ்ந்த இடங்கள் வேணும் இல்லையா? இப்போ தேனி வளர்க்குன்னா அது மட்டும் முக்கியம் இல்லை, அதற்கான சூழ்நிலைகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? அப்போ உங்களுடைய தேனி வளர்ப்புங்கிறது வயலில் வச்சுருக்கீங்க, கல்லூரிகளில் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. கல்லூரிகளில் மரம் செடி கொடி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுடைய வயல்களில் வைக்கும்பொழுது அதுக்கு பக்கத்தில் ஏதாவது தோப்புகள் இருக்குதா, இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணுறதுலேருந்து அது வந்து தேனை எடுக்குதா? அதை எப்படி நீங்கள் வரையறை பண்ணிகிட்டு இருக்கீங்க? சார், அது வந்து தன்னோட உணவுக்காக 2 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஒவ்வொருத்தவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதை நிர்ணயிக்கிறது. இப்போ ஒரு நெல் செடியை வைக்கிறோம்னா அது அந்த செடிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது தன்னை வளர்த்துக்கிறது, நோய் எதிர்ப்புலேருந்து காப்பாற்றிக்கிறது. அந்த புரிதல் இல்லாமல் தான் நம்ம ரசாயனத்தை அடிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் தேனீக்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க உணவை அவங்க சேகரிப்பாங்க, தன்னோட வாழ்நாளை அதிகரிச்சுக்குவாங்க. அவங்களோட என்ன வரைமுறைக்கு உட்பட்டு அவங்க இருக்காங்களோ அதை சரியாக செய்வாங்க. அதுக்காக அவங்க 2 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் பண்ணுவாங்க. பெட்டி தேனீகளில் ரொம்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சோர்ஸ் இல்லாத பக்கத்தில் வச்சா அதை வந்து உணவு தேடி அந்த கூட்டத்தோடு அதை அழைச்சிட்டு போயிடும். அதனால பக்கத்தில் கொஞ்சம் மர வகைகள் இருக்கிற மாதிரியான, கொஞ்சம் பூக்கள் இருக்கிற மாதிரியான. நம்மளுக்கு என்ன சிறப்புனா, நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால நம்ம மரங்கள் இல்லாத கிராமமோ நிலமோ நம்ம கிடையாது. எங்கே பார்த்தாலும் மரங்களை பார்க்க முடியும். பூக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஒரு பூஜை செய்கிறதுக்கோ எதுவாயினுமே மாமரங்கள், வேப்ப மரம் இல்லாத கிராமங்கள் கிடையாது. அதுவே அதற்கு போதுமானதாக இருக்கும் சார். சரிங்க. இப்போ தேனி பெட்டி அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்கி தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ தேனி பெட்டியை வாங்கிட்டு வந்துட்டீங்க. நம்ம தேனி வளர்க்குறதுக்கு முதல் நாளிலிருந்து தேன் நம்ம எடுக்கிற வரைக்கும் என்னென்ன செயல்முறைகள் இருக்குங்கிறத தொடர்ந்து சொல்லுங்களேன். இரவு நேரங்களில் தான் வைக்க முடியும். எங்கெல்லாம் வைக்க முடியுமோ முதல்ல நம்ம இடத்தை போய் பார்த்துக்கணும். இப்போ ஒரு காலேஜ் ஸ்கூல்லையோ எந்த இடங்களில் வைக்கணுங்கிற இடத்தேர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிழல் பகுதிகள் ரொம்ப, மரத்தின் நிழலில் வைக்கிறது ரொம்ப அவசியமானது. பக்கத்தில் தண்ணி இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். சூழல்கள், மரப்பூக்கள் இருக்கிற மாதிரியான இடங்களை தேர்வு செய்கிறது. அந்த மாதிரி முதல்ல 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம இடத்தையோ எல்லாத்தையும் தேர்வு பண்ணி வச்சதுக்கப்புறம் இரவு நேரம் 7 மணியை போல் போய் பொட்டியை வாங்கிட்டு வந்து ஸ்டாண்டோட தான் பொட்டி கொடுப்பாங்க. அந்த ஸ்டாண்ட் அடித்து அந்த பொட்டியை அதை வச்சிடணும். எறும்புகள் பூச்சிகள் ஏறாமல் இருக்கிறதுக்கு வேஸ்ட் ஆயில், வேப்ப எண்ணெய் கலந்த ஆயில் அப்படி வைக்கிறது ரொம்ப நல்லது. வேஸ்ட் ஆயில் அந்த ஸ்டாண்டில் அந்த மாதிரி தடவும் பொழுது நம்மளுக்கு பூச்சிகள் தொல்லைகள் இருக்காது. இப்போ பொட்டி வைக்கும்போது அதுக்குள்ளே ஏதாவது நம்ம அந்த தேனீக்களை கவர்றதுக்கு ஏதாவது வைக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. எதுவும் வெறும் பொட்டி மட்டும் வச்சா போதுமா? தேனீக்கள் சோர்ஸ் இருக்கிற இடம் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து கொஞ்சம் சுகர் ஃபீடிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை மாதிரி வைக்கல இது வரைக்கும். நான் வந்து ஆல்டர் பண்ண எல்லா பெட்டியுமே சோர்ஸ் இருக்கிற இடத்த மட்டும் நான் பார்த்துட்டேன். அவங்க பார்த்துப்பாங்க அந்த உணவு தேடுறது. அதனால அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது. நான் வைக்கல. தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்.